ஒரு புதுமுக நடிகரா எந்தவித பின்பலமும் இல்லாம சினிமாக்குள்ள வரதும் சக்சஸ் ஆகிறதும் எவ்வளவு சேலஞ்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லணும்னா வார்த்தைகள் பத்தாது சார். ஒரு வரியில் சொல்லணும்னா ஒரு பெரிய புயலில் தப்பிச்சு நிற்கிற வாழைமரம் மாதிரி தான் அந்த பயணம். நிறைய வழிகளை தாங்கணும் சார். அசிங்கம், அவமானம், ஏமாற்றம், துரோகம், பசி, வேதனை, அப்புறம் இந்த சொசைட்டி நம்மளுக்கு கொடுக்குற அந்த உருப்படாதவங்கிற அந்த பட்டம், இந்த எல்லா புயலையும் தாங்கி தப்பிச்சு நிற்கிற அந்த வாழைமரம் மாதிரி தான் அந்த பயணம். நம்ம மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். அப்போ தான் இங்கே சஸ்டெயின் ஆக முடியும். இல்லைனா சுக்குநூறாக உடச்சி அனுப்பிடுவாங்க. எங்களுக்கு மட்டும் என்ன சார், இந்த சொசைட்டி சொல்கிற நல்ல வேலையில் சேர்ந்து நிறைய சம்பாதிச்சு அதை அம்மா அப்பா கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணுன்னு ஆசை தான். பட் மனசுக்கு பிடிக்காத புரியாத வேலையை செஞ்சு அதுலேருந்து வர காசை வாங்கி சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறது எனக்கும் நான் அந்த தொழிலுக்கும் செய்கிற மிகப்பெரிய துரோகம் இல்லையா சார்? ஆனால் சினிமா எனக்கு அப்படி கிடையாது சார். நடிப்புனா என்ன, கதாபாத்திரம்னா என்ன, சினிமானா என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் போதே வாழ்க்கைனா என்னன்னு புரிய ஆரம்பிச்சது. ஒரு சின்ன விஷயத்தில் கூட பல பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உருவாகும் சார். அதான் சினிமா. I would like to express my feelings and emotions